எல்லாம் ஒரே நேரத்தில் பேசிட்டு இருக்காங்களா? ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிடும். இவ கோயிலுக்கு போறேன்னு சொன்னா வெடிக்கிறதுக்கு டைம் இருக்குல்ல, போய் தடுத்துருவோம். ஐயோ, சரி லட்சுமி, நாளைக்கே போய் நான் லாயரை பார்க்கறேன். எல்லாம் பேசி முடிக்கிறேன். அந்த ஜெனிஃபர் மனம் கப்பல் ஏறட்டும். சரி மதுரம், நீ மேற்கொண்டு ஆக வேண்டியதை பாரு. நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி லட்சுமி. ஐயோ, மாமா 10 ஃபோன் பண்ணிருக்காரு. என்ன விஷயம் தெரியலையே. இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். தொடர்பு எல்லையிலேயே இல்லையா? இப்படிதான் எதுக்காவது கால் பண்ணுவாரு. பால் எங்க இருக்கு, வேலை செய்யறவங்க இல்ல, வாட்ச்மேன் எத்தனை நாள் லீவுன்னு. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றதுக்குள்ள மீட்டிங்ல போய் உட்கார்ந்துப்பாரு. நம்ம போன் பண்ணாலும் போனை எடுக்கவே மாட்டாரு. அதை விட நான் சொன்னது கரெக்ட் தானே? அத செக்கு மோசடி கேஸ்ன்னு போட்டு அவளை உள்ள தூக்கி வச்சா அதுக்கப்புறம் அவ மானம் போகும்ல. கோர்ட்ல வந்து பணம் கட்டட்டும். அத்தை, நீங்க மைக் போட்டு ஸ்பீக்கர்ல பேசினதுனால அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் கேட்டேன். நான் ஒன்று சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. இல்ல, அவங்க எப்படி பார்த்தாலும் கேஸ் போட்டு எஃப்ஐஆர் காப்பி வாங்கி முடிக்கிறதுக்குள்ள பெரிய டென்ஷன் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரொசீஜர் படி கோர்ட்டுக்கு போய் லாயரை என்கேஜ் பண்ணி அவங்க மேல குற்றம் சாட்டுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். எல்லாத்துக்கும் மேல லாயர் ஃபீஸ், கோர்ட்டுக்கு போற செலவு, அது இதுன்னு எப்படியும் ஒரு 50,000 ஆயிடும். இவ்வளோ செஞ்சும் கூட உடனே நம்ம அந்த கேஸை கவனிச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தா பரவாயில்ல. ஒருவேளை அப்படியே கண்டுக்காம போட்டுட்டா எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஆமா இல்ல? சரி, இதுக்கு வேற என்ன பண்ண முடியும்? பணம் போன போகுதுன்னு விட முடியுமா? 1 ரூபாவா 2 ரூபாவா 5 லட்சம் ரூபாய்? எவன் கொண்டு போனா என்ன, எவன் கொண்டு போனா என்னன்னு விட்டுற முடியுமா? அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? அத்தை, மொத்த பணம் 5 லட்சம். அவங்க அக்கௌண்ட்ல இருக்கிறது 4,75,000. அவங்க அக்கௌண்ட் நம்பர் வேற உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும்னு சொல்றாங்க. பேசாம அவங்கள விட்டு ஒரு 25,000 அவங்க அக்கௌண்ட்ல போட சொல்லுங்க. இப்போ 5 லட்சம் வந்துடும். செக்கும் பாஸ் ஆயிடும். கோர்ட்டு கேஸ் டென்ஷன் எதுவுமே இருக்காது. இந்த 25,000 எப்படி வாங்குறதுன்னு அப்புறம் யோசிக்கலாம். இதுவும் கரெக்ட் இல்ல? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மதுரம், சொல்லு லட்சுமி. ஐயோ லட்சுமி, என்ன லட்சுமி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். இப்படி பண்ண என்ன? அந்த ஜெனிஃபரோட அக்கவுண்ட்ல
நீயே ஒரு 25,000 ரூபாய் போடு. லக்ஷ்மி என்ன சொல்ற நீ? அட போடு. 5 லட்சம் ஆயிடும். அப்புறம் உடனே அந்த செக்க கலெக்ஷன்ல போடு. அதுவும் பாஸ் ஆயிடும். கோர்ட்டு கேஸ் லாயர் ஃபீஸ்னு அலையவே வேண்டாம். இது பெட்டர் ஐடியான்னு தோணுதுல்ல? ஐயோ லக்ஷ்மி, சூப்பர் ஐடியா சொல்லியிருக்க. லக்ஷ்மி ஃபோன் எடுத்துரு லக்ஷ்மி. 5 லட்ச ரூபா பணத்தை விடுறதுக்கு 25,000 போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீ நல்ல ஐடியா கொடுத்துருக்க லக்ஷ்மி. அதுக்கு தான் எப்பவும் உன்ன மாதிரி ஒரு ஆளை கூட வச்சிருக்கு. எனக்கு 1 மாசமா இப்படி ஒரு ஐடியா வரவே இல்லை லக்ஷ்மி. நீ பெரிய ஜீனியஸ் தான். ஆமாம்மா, இது என்னோட ஐடியா தான். அத்தை கொஞ்சம் பெருமை பேசுறவங்க தான் போல. முதல்ல உங்ககிட்ட கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத தலைவலின்னு தோணுச்சு. ஆமா ஆமா, ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. அடுத்த கிளப் எலெக்ஷன்ல நீ தான் பிரசிடென்ட் ஆகணும். உன்ன மாதிரி சரியான ஆட்கள் தான் இதுக்கு தேவை. இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருக்க? ச்சே. சரி மதுரம், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சரி சரி. போயிட்டு வரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நான் கிளம்புறேன். என்னாச்சு செல்வம், ஏன் பிரேக் போட்டீங்க? என்னன்னு தெரியலம்மா. பாரதி நம்ம கார் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கு. பாரதியா? அத்தை இறங்குங்க. என்னாச்சு பாரதி? என்னாச்சுமா? என்ன சொல்லு, சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? வாங்க, நான் சொல்றேன். சொல்லுமா. வாங்க. இல்லம்மா, எங்க கூட்டிட்டு போற? அத்தை இங்கே இல்லைங்க. பாரதி, மாமா வாங்க மாமா, சீக்கிரம் வாங்க என்னம்மா? மாமா. இந்த பக்கம் என்னாச்சு வாங்க. பாரதி? வாங்க. சொல்லுமா, எங்கம்மா கூட்டிட்டு போற? சொல்றேன் என்னாச்சு மாமா. பாரதி? என்ன பண்றா அவ? என்னாச்சு செல்வம்? என்னன்னு தெரியுது? ஐயோ,
பாரதி, என்னம்மா அத்தை. என்னம்மா நடக்குதுங்க? அத்த ஒண்ணும் இல்ல அத்தை. டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாம் சரியாயிடும். அந்த பாம் ஐயோ அத்தை, பேக் கீழே விழும்போது வண்டியில பாம் இருந்ததை பார்த்தேன் அத்தை. ஐயோ. அதான் வண்டி பின்னாடியே ஓடி வந்தேன். நீங்க கும்பிடுற பெருமாள் உங்களுக்கு கைவிடல அத்தை. பெருமாளே. அத்தை, அதான் பாம்பு தூக்கி போட்டாச்சுல, இனிமே ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. இருங்க, நான் போய் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன். நீ யாரு பெத்த பொண்ணும் உன் உசுர கூட பொருட்படுத்தாம எங்களை காப்பாத்திருக்கியே. நீ நல்லா இருக்கணுமா? லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? ஏதோ வெடி சத்தம் கேட்டுச்சு, என்னாச்சு? உங்க கார்ல தாங்க பாம்பு வச்சிருக்காங்க. ஏங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குது சொல்லுங்க. எங்க போனாலும் அங்க ஒரு பிரச்சனை இழுத்துட்டு வந்துடுறீங்க. என் முன்னாடி நிக்கிறதுக்கு ஒரு எதிரிக்கு கூட தைரியம் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா எல்லா எதிரியும் இப்படி மறைஞ்சு நின்னு அடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒருத்தன் நம்ம கார்ல பாம்பு வச்சிருக்கான். இன்னும் 2 நிமிஷம் வண்டியில போயிருந்தா அவ்வளவுதான், ஒரே அடியா போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் என் படத்துக்கு மாலை போட்டிருப்பீங்க. இதோ இந்த பொண்ணு பாரதி தான் பெருமாள் மாதிரி வந்து என்ன காப்பாத்துனா. ஓ லட்சுமி, இல்ல லட்சுமி, எனக்கு எந்த எதிரியும் வேண்டாங்க. இந்த பிசினஸ் போட்டி எதிர்த்து நிக்கிறது எதுவுமே வேண்டாம். நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருப்போம். நமக்கு என்ன ஒட்டுதோ அது மட்டும் ஒட்டினா போதும். இன்னைக்கு பாத்துட்டேங்க, சாவனா என்னன்னு பாத்துட்டேன். ஏய். பக்கத்துல போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இன்னும் ஈரக்குலைய நடுங்குதுங்க. அத்தை, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அந்த விஷயத்தை விட்டு வெளியில வாங்க. இன்னும் அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? ரிலாக்ஸ் த. நீங்க முதல்ல கிளம்புங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ பேங்க்குக்கு வேற போகணும்னு சொன்னீங்கல்ல அங்கிள், நீங்களும் தான். கெட்டதுலயும் நல்லது நடந்திருக்கு. நம்ம எல்லாரும் சேஃப் ஆயிட்டோம்ல. என்னால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீளவே முடியலம்மா. அத்தை, கொதிக்கிற தண்ணியில கை வச்சு விரல சுட்டுக்கிட்ட குழந்தை சுட்ட உடனே துடிக்கும், அழுகும். அடுத்த 10வது நிமிஷம் சைக்கிள் ஓட்ட போறேன்னு சந்தோஷமாயிடும். அந்த மாதிரி நாமளும் குழந்தை மனசோட இருக்கணும். உடனே மறந்துடணும் அத்தை. கமான் அத்தை. கண்டிப்பா பாரதி, உன்னை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேமா. போதும் அத்தை, வாங்க கிளம்பலாம். அங்கிள், ஒண்ணும் இல்ல, நீங்க எவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? சரி மாமா, நீங்க எப்படிங்க? நான் இவளை பார்க்க இல்ல, இவளுக்கு ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்கல. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பார்க்கலான்னு தேடி வந்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது காரு பாம்பு எல்லாமே. ஓகே மாமா, அதான் எல்லாரும் பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்கல்ல. நீங்களும் ரிலாக்ஸா இருங்க. ம். லட்சுமி, நான் வேணா உன்னை பேங்க்ல டிராப் பண்ணிட்டுமா? இல்லங்க, நான் போய்க்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும், அதை போய் பாருங்க. பாரதி, நீ சீக்கிரமா சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துரு. ம், பத்திரம். ம். செல்வம், பார்த்து கூட்டு போ. சரிங்க. இந்தாங்க uncle. கொடுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். ம், சரி மாமா. பொறுக்கி ராஸ்கல், இன்னும் விடாம என்ன துரத்திட்டு இருக்கான். எனக்கு பாம்பு வச்சு கொல்ற அளவுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சுட்டேன்? உன்னை சும்மா விடக்கூடாது. சர்வமங்கள மகாங்கல்யே ஸ்வே சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. துர்கா பரமேஸ்வரியம் விஹாய நமஹ.
அம்மா ஆஜ்யதீபம் தரிசயாமி குங்கும பிரசாத பல சித்திரஸ்து. வாங்கோ, சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? என் ரெண்டாவது பொண்ணு பாரதி பேருக்கு தான் ஓ, சுவாமி. பாரதி பேர்லையா? உத்திராட நட்சத்திரம் மகர ராசி. பாரதி நாம்யாः உத்தராஷாಢா நட்சத்திரே தனுர்ராஷ்டிரஜாதஸ்ய ஆவயோः सर्वे जनानां सर्वभूतानां क्षेमदैर्घ्यं आयुरारोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थकाम्यमोक्षशतुलपुरुषार्थसिद्ध्यर्थं दुर्गापरमेश्वर्यं विहा परिपूर्ण कृपाकटाचबलसिद्ध्यर्थं. அம்மா, ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். ஆனா இந்த தடவை உன் பக்கத்துல இருந்தும் நெருங்க முடியாத சூழல்ல இருக்கு. ஆனா அத்தை என்ன மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணாங்கம்மா. ஒரு பொண்ணுக்கு 2 தாய். பிறந்த வீட்டுல நீ எப்படியும் அதே மாதிரிதான் நான் போக போற வீட்லயும் இருக்காங்க. இன்னைக்கு அவங்க மனசு நிறைஞ்சு போச்சுமா. உங்க வளர்ப்புக்கு என்னைக்குமே பெருமை சேர்க்கிற மாதிரி தாமா இருப்பேன். அம்மா, அங்க இருந்தபடியே என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. உன் ஆசீர்வாதம் இருந்தாதம்மா நான் நல்லா இருப்பேன். सर्वस्याब्दे सर्वहितुर्ते सर्वमेवदेनाप्नोति सर्वं जयति. प्रसादबलसिद्धिरस्तु. प्रसादं दीर्घसुमङ्गल्या प्राप्तिरस्तु. சௌக்கியமா இருமா. ஆமா, உங்களோட பாரதி வருவாளே, ஏன் வரல? அவ ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போயிருக்கா. அப்படியா? சரி சரி. அவளுக்கு உடம்புலாம் நன்னாயிடுதா? அதுக்குள்ள வேலை கிளம்பிட்டா? இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அது இந்த காலத்துல பாய் ஃப்ரெண்டு, தேட்டரு, பார்க்கு, மாலுன்னு சுத்தின்னு இருக்கிறத பாக்குறோம். ஆனா பாரதி தினம் கோவிலுக்கு வந்துருவா. அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் சொன்ன உடனே நேக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. சரி சரி, பகவான் கைவிடல. நன்னா இருக்காளோ? நல்லா இருக்கா சுவாமி, உங்க ஆசீர்வாதம். கவலைப்படாதீங்க, இன்னும் 100 வருஷத்துக்கு ரொம்ப பேஷா இருப்பா. ரொம்ப சந்தோஷம் சுவாமி, நாங்க கிளம்புறோம். வாங்கோ வாங்க. வரோம் சாமி. பாரதி மாதிரி இருக்கு. பாரதியே தான். ஏய் பாரதி, ஏய் பாரதி நில்லு. பாரதி, பாரதி, ஏய் பாரதி. என்ன பார்த்துட்டானா அவ்வளவுதான். பாரதி, இந்த பக்கம் தானே வந்தா. அதுக்குள்ள எங்க போயிருப்பா? பாரதி, பாரதி, ச்சே. அவ எப்படி இங்க? சம்திங் ராங். ஆபீஸ் வேலை அது இதுன்னு சொல்லிட்டு இங்க எதுக்கு சுத்திட்டு இருக்கா? போன் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆஃபா? இங்க வந்து நின்னுட்டு இருக்கா. பிரியா, அம்மா, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, நான் பாரதிய பார்த்தேம்மா. அதுவும் இங்க. நம்ம பாரதி மாதிரி ஒருத்தி. இல்ல இல்ல, நான் பாரதியை தான் பார்த்தேன். பிரியா, என்ன ஆச்சு உனக்கு? எப்பவும் பாரதி நினைப்பாவே இருக்கலாம், அதுக்காக பாக்குறவங்களையெல்லாம் பாரதியா நினைச்சா எப்படி? ஐயோ அம்மா, நான் நிஜமாவே பாரதியை தான் பார்த்தேன். நான் அவளதான் தேடிட்டு வந்தேன். பிரியா, நீ இருக்கியே, உனக்கு எப்ப பாரு கண்டதே காட்சி கொண்டதே கோலமா. அவ எப்படி இங்க வருவா? அவ ஊர்ல தானே இருக்கா. நீ வா, வீட்டுல 1000 வேலை இருக்கு. கோயில நின்னு அது இதுன்னு பேசிக்கிட்டு வா. வா. கடவுளே, தப்புச்சு.
இது வேணும் அது வேணும்னு நான் கேட்டதே இல்லை. ஆனா இப்ப முதல் தடவையா ஒரு விஷயம் கேக்குறேன். நான் யாருக்குமே துரோகம் செய்யாதவ. ஆனா என்ன கொல்லணும்னு நினைக்கிற அந்த ஆளை மட்டும் தயவு செஞ்சு என் கண்ணுல காட்டு. கடவுளே. நீ இருக்கியே, உனக்கு எப்ப பாரு கண்டதே காட்சி கொண்டதே கோலமா. அவ எப்படி இங்க வருவா? அவ ஊர்ல தானே இருக்கா. நீ வா, வீட்டுல 1000 வேலை இருக்கு. கோயில நின்னு அது இதுன்னு பேசிக்கிட்டு வா. வா. கடவுளே, தப்பிச்சேன். நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க நிறுத்துங்க. அண்ணா ஃபாலோ பண்ணுங்கண்ணா. அந்த yellow கலர் ஷர்ட் போட்டு போறானே அவனை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. பாரதி, சொல்லு பாரதி. எந்த ஏரியால இருக்கீங்க? நான் எக்மோர் பக்கத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டு வீட்ல இருக்கேன். என்ன பாரதி, ஏதாவது எமர்ஜென்சியா? ஓகே, உடனே புதுப்பேட்டைக்கு கிளம்பி வாங்க. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயமா தான் கூப்பிடுறேன். இப்ப பேசுறதுக்கான நேரம் இல்ல, சீக்கிரமா கிளம்பி வாங்க. சரி வரேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா ஃபாலோ பண்ணுங்கண்ணா. இங்கே நிறுத்துங்கண்ணா. ஹலோ மல்லிகா, எங்க இருக்கீங்க? நானு காந்தி ரோடு பிள்ளையார் கோயில் பக்கத்துல நிக்கிறேன். அங்க இருந்து லெஃப்ட்ல வந்து செகண்ட் லெஃப்ட். நான் ரோட்லயே தான் நிக்கிறேன். சரி சரி, ஓகே, நான் வந்துடுறேன். ஹலோ மச்சான், எங்கடா இருக்கீங்க? டேய், முதல்ல என்கிட்ட பணம் கொடுத்துறாருடா. நைட்டு மதுரைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி வச்சு மஜா பண்ணலான்னு கூப்பிட்டேன். சரிங்களா? டேய் வாங்கடா, எல்லாம் ரெடியாக இருக்குடா. அடித்து முடிச்சுட்டு ஓடிடுவோம். இங்கே வேற பிரச்சனையாக இருக்குது மச்சான். முதலாளி என்னை கூப்பிட்டு பேஜார் பண்ணிட்டாரா. டேய் நம்ம ஏரியாவில் தான்டா.
அடிக்கடி பார்ட்டி வைப்பேன் அந்த இடம் தான். பாட்டில் ராக்கு சோக்கு எல்லாரும் கூட்டின்னு வந்துரு. அண்ணன் வெயிட்டிங்டா, சீக்கிரம் வா 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 வா. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? ஸ்கூல்ல பெல் அடிச்சா சத்தம் வரும், இந்த பாஸ்கர் பெல் அடிச்சா ரத்தம் வரும்டா. பார்த்தி மல்லி சொல்லு பார்த்தி, என்ன? மலிவா, என்ன ஒருத்தன் குத்துனால அவன் இந்த வீட்டுல தான் இருக்கான். இப்ப உள்ள போனதை நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா. இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்ணிடலாம். மல்லிகா, உள்ள போலாமாங்க? மல்லிகா, எதுக்கும் நம்ம ஒரு கட்டையை எடுத்துக்கலாம். பார்த்து மெதுவா போ. ஆமா, அவன் தனியா தானே இருக்கான். ஆமா, சரி சரி போ. அவன் உயிரோட தானே இருக்கான். இருங்க பாக்கலாம். ஆமா, உயிரோட தான் இருக்கான். ஓகே, இவனை அவ்வளவு சீக்கிரமா சாகடிக்க கூடாது. இவனை அடிக்கிற அடியில யார் இவன் பின்னாடி இருக்கிறான்ற உண்மையை சொல்லணும். பாரதி, இந்த சாக்குல கட்டி இவனை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். கரெக்ட். அங்க வச்சு இவனை கவனிக்கிற விதத்துல கவனிச்சா உண்மையை கக்குவான். ஒரு நிமிஷம். ஹலோ, ஹாய் டார்லிங். பிரதீப், நான் சொல்றத கவனமா கேளு. என்ன கத்தியால குத்துனவ என்கிட்ட தான் இருக்கான். அவனை மண்டையில அடிச்சு சாச்சிட்டோம். மயக்க கிடக்கான். What? What are you saying? பிரதீப், இப்ப பேச நேரம் இல்ல. உடனே புதுப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு வா. அங்க ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. அங்கதான் இருக்கும். சீக்கிரம் வா. சரி சரி சரி, ஓகே, இதோ இப்போ வந்துடுறேன். கேக்குதா? பிரதீப் கார்ல தானே வருவான். அப்போ வேற யாரோ வராங்க போல இருக்கு. ஐயோ, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். முதல்ல புடி இவன். சீக்கிரம் வாங்க. பெல்லே 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 ஏ பெல்லே.
என்னடா நம்மள வர சொல்லிட்டு அவனை ஆளை காணோம். ஏய் சலிச்சிக்காம உட்கார்ற. அம்மா எங்க போனான் பெல்லு? பாட்டில் சேகர் கூட ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கான். ஆளைய காணுமே. தெரியல மல்லிகா. இப்ப நம்ம இவனுக்கு யார் கண்ணிலையாவது மாட்டணும். நம்ம கதை முடிஞ்சது. வெயிட், இன்னும் 10 நிமிஷத்துல பிரதீப் வந்துருவான். வந்தோடனே கிளம்பிடலாம். டேய் சரக்குக்கு மிக்ஸ் பண்ண சோடா கூட இருக்குடா. ஏய் இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவன் எங்கடா போயிருப்பான்? எங்கேயாவது வெளில போயிருப்பான். வேணா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏய் பெல்லு குடுக்குற பார்ட்டிடா. பெல் அடிச்சாதான் நாம அடிக்க முடியும். பேசாம போன் அடி, எங்க இருக்கான்னு பாப்போம். அதுவும் கரெக்ட் தான். இரு. டேய் என்னடா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது? என்னடா சொல்ற? சுவிட்ச் ஆஃப்னு வருதா? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. சரக்கு இருந்தும் அடிக்க முடியல. பெல்லு இப்படி பண்ண மாட்டானே. எனக்கு என்னமோ ஏதோ தப்பா இருக்குடா. டேய் இப்ப ஏதோ சவுண்ட் வந்த மாதிரி இல்ல? இல்லடா, நான் தான்டா பாட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன். டேய் பெல்லி எங்கடா போய் தொலைஞ்சான்? ஏய் அவன் தான் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருந்தான்ல, எங்கேயாவது கிளம்பி போயிருப்பான்டா. அவன் எப்பவும் இப்படிதான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிடுவான். கடைசியில் நம்மள லூஸ் ஆக்கிட்டு அவன் எஸ் ஆயிடுவான். ஏய் இப்படி பார்க்க வச்சுட்டு இருக்கானேடா. என்னடா இப்பதான் பெல் அச்ச பிறகுதான் நம்ப அடிக்கணும்னு சீனை போட்ட. ஏய் பெல்லாவது பிகிலாவது எட்ரா சரக்க போலாம். கிளம்புடா ஏறா. எல்லாம் தேத்துவா. அதேறா. அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. இருங்க. போயிட்டாங்க. பாடா. என்னாச்சு பாரதி? ஐயோ பிரதீப், இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. முதல்ல இவனை வெளியில தூக்கிட்டு போகணும். எங்க கொண்டு போ? ஐயோ சீக்கிரம் தூக்கு. எங்க கொண்டு போறதுன்னு சொல்லு. மல்லிகா வீட்டுக்கு. எப்படி? கார் இருக்குல்ல, இந்த சாக்கு பையில போட்டு கார் டிக்கில போடு, தூக்கிட்டு போடலாம். சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும்? வேற என்ன பண்றது? போலீஸ் கிட்ட இவனை புடிச்சு கொடுக்க முடியாது. எங்கேயாவது போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டா அங்க இருக்கிறவங்களே இவனுக்கு ஆரத்தி எடுத்து சூட ஏத்தி அனுப்பி வச்சிருவாங்க. அதான் நாங்களே அவனை அடிச்சிட்டோம். ஓகே, அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க அடிச்ச வகத்துல அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பெரிய கேஸ் ஆயிருக்கும்ல. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. இவனுங்களெல்லாம் சும்மா விட முடியாது. நாங்க லேசா 2 தட்டு தான் தட்டணும். பிரதீப், நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன கத்தியால குத்தி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். நான் பொழைக்க கூடாதுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கான். மல்லிகா குழந்தைய கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்கான். எல்லாத்துக்கும் மேல உங்க வீட்டுக்கு நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டு கார்ல என்ன டார்கெட் பண்ணி பாம்பு வச்சிருக்கான். வாட்? என்ன சொல்ற பாரதி? ஆமா, அன்னைக்கு பர்த்டேன்னு சொல்லி கோயிலுக்கு போறதுக்காக நானும் அத்தையே கிளம்பணும்ல, அப்போ அந்த கார்ல பாம்பு வச்சிருக்கான்.
எந்த சாமி புண்ணியமோ நான் அந்த பாம்பை கண்டுபிடிச்சு எம்டி லேண்ட்ல தூக்கி போட்டேன். இல்லனா வேண்டாம் விடு. அப்படி என்ன அவனுக்கு உன் மேல முன் விரோதம்? இவ்ளோ உன்னை அழிக்கணும்னு வெறி? எனக்கு இந்த விஷயமே தெரியாதே. எதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சாங்க? அத்தையும் மாமாவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. உனக்கு தெரிஞ்சா நீ ரொம்ப பயப்படுவேன்னு தான் சொல்லாம இருந்துட்டோம். பொறுக்கு விடாம உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானா? அவன் யாரு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். கரெக்ட். நம்மளுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு இந்த அயோக்கியம் தான். இவனை தட்டினா இதுக்கு பின்னால யார் இருக்கா என்ன ஏதுன்னு எல்லாம் வெளியில வந்துடும். பிரதீப் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஹே, போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, போலீஸ் செக்கிங். பேப்பர்ஸ் எடு. லைசன்ஸ், டிக்கில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லை சார். ஓபன் பண்ணுங்க. டிக்கியை ஓபன் பண்ண சொன்னல, ஓபன் பண்ணுங்க. சார்? ஆமா சார். இல்லைங்க சார். ஓகே சார், வந்துடுறேன் சார். ஓகே, நீங்க போங்க. ஓகே சார். மடியில இருக்கு. சரி சரி. சொல்லு மல்லிகா. என்னங்க எங்க இருக்கீங்க? கிண்டில இருக்கேன், சொல்லு. என்னங்க, பாரதிய கத்தியால குத்துனானே ஒருத்தன், அவனை நானும் பாரதியும் சேர்ந்து புடிச்சு நம்ம வீட்டு ஸ்டோர் ரூம்ல கட்டி வச்சிருக்கோம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. என்ன சொல்ற? எப்படி புடிச்சீங்க? ஆமா, அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லங்க, உடனே வாங்க. இந்த வரேன். ஏய் பாரு, டேய் ஏய் பாரு, கண்ணு முழிச்சு பாரு. பாருன்றல, கண்ணு முழிச்சு பாரு. ஏய் கேந்திரு. ஏய் ஏய் இங்க பாரு, பாரதிய பாரு, பாரதிய பாரு. ஏய் அங்க பாரு. ஏய் உனக்கும் பாரதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. முன்ன பின்ன அவள உனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்கும் எந்த பகையும் கிடையாது. நீ கூலிப்பட ஆள் தானே? சொல்லு, நீ கூலிப்பட ஆள் தானே? சொல்றா, என்ன பாத்துட்டு இருக்க? உன்னை பாரதிய கொலை பண்ண அனுப்பிச்சது யாரு? சொல்றா, சொல்றாடல. இப்ப சொல்ல போறியா இல்லையா? உன்னை அனுப்புறது யாரு? சொல்றா, சொல்றாடல. சொல்றா, பாரதிய கொலை பண்ண அனுப்பிச்சது யாரு? சொல்றா, இப்ப சொல்ல போறியா இல்லையா?
இவ்வளவு கேக்குறோம் வாயை திறக்க மாட்டேங்கிறான். என்ன விட்டுருங்க, இல்லைன்னா உங்களை இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? சொல்றா, சொல்லு, உண்மையை சொல்லு. பாரதிய கொலை பண்ணது யாரு? சொல்லு, இப்ப சொல்லு. வை, முன்ன கொன்னுடுவேன். சொல்லு, சொல்றடல. செத்துற கிட்ட போறான். அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியாமலே போயிடும். மல்லிகா, இந்த ரூம்ல இருக்கிற ஜன்னல் கதவை எல்லாத்தையும் சாத்தி வைங்க. இந்த ரூமையும் பூட்டி வைங்க. காது கூட உள்ள வரக்கூடாது. எத்தனை நாள் இப்படியே பிடிவாதமா இருக்கான்னு பாப்போம். சோறு தண்ணி இல்லாம இருந்தா உண்மையை சொல்லிதானே ஆகணும். பிரதீப், நீங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேணாம். அவன் இங்கேயே இருக்கட்டும். விமல் வரட்டும். இவனுக்கு மயக்கம் தெளிய வச்சு கவனிக்க வேண்டிய விதத்துல கவனிச்சா இவன் உண்மையை சொல்லிதானே ஆகணும். இவன் எதுக்காக பாரதிய கொல்ல வந்தான், இவனுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இவன் உண்மையை சொன்னதும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. என்னால உங்களுக்கு எவ்வளவு சிரமம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி, நீங்க நிம்மதியா கிளம்புங்க. இது ஸ்டோர் ரூம் தான். அவன் இங்கே இருக்கட்டும். இன்னைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டு. வாங்க. ஆமா பாரதி, நம்ம வீட்ல நவராத்திரி பூஜை பண்றோம். நீ இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் போட்டிருக்க வேண்டாம். இந்த புடவையை வாங்கிக்க. உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். போய் கட்டிக்க. அத்த, எதுக்கு? என்கிட்ட புடவை இருக்காத, அத கட்டிக்கிறேனே. பாரதி, உனக்கு தரணும்னு ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்க. தேங்க்ஸ் அத்த. பாத்தியடி, நவராத்திரி பூஜைக்கு நல்ல காஸ்ட்லியான புடவை வாங்கி அவளுக்கு கொடுத்துருக்கா. என் அண்ணிக்காரி உனக்கு வாங்கி கொடுத்தாளா இல்ல எனக்கு வாங்கி கொடுத்தாளா? எல்லாம் உன்னால வந்ததுடி. வீட்டுல வெந்த சொத்தை தின்னுக்கிட்டு வெறும் வாயில பேசிக்கிட்டு இருந்தவள வரட்டும் நான் பாத்துக்கிறேன்னு பெருசா சொன்னேன். இப்போ ஒண்ணும் பண்ணாம அவளை பார்த்து பொறாமப்பட்டு நின்னுகிட்டு இருக்க. உனக்கு நீயே குழிய தோண்டிக்கிட்டு அந்த குழியில நீயே போய் புதைஞ்சு அழிய போற. போற போக்க பார்த்தா அவ எல்லாத்தையும் வளைச்சு தான் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அப்புறம் உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறா. என்ன வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறாளா? பாக்கலாம் இன்னைக்கு யாரு யார துரத்துவாங்கன்னு. இன்னைக்கு புடவை வாங்கி கொடுத்த கையே அவளை முடிய பிடிச்சு வெளியில தள்ளும். அந்த கண் கொள்ளா காட்சிய நீயே பார்த்து ரசிக்க போற. இன்னும் 1 மணி நேரம் பொறு. ஆமா, நீ அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. இன்னைக்கு நடக்கும். வெயிட் அண்ட் see. அப்படி என்னடி பண்ண போற? அவசரப்படாத. அது உனக்கும் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். பாயுதே கண்ணா என் மனம் அலை
மாமனார்னு இங்க யாருக்கும் தெரியாம பாத்துக்கோமா. மாமாவை சீண்டி பார்த்தா பாரதி பொங்கி எழுவால. டிரைவர், மாமா காஃபி கேட்டாரு. நாங்கெல்லாம் பூஜையில இருக்கோம். கிச்சன்ல போய் காஃபி போட்டு கொண்டு வாங்க. சமயக்காரங்க இல்லையாம்மா? சமயக்கார பொண்ணு ரொம்ப பிஸியா இருக்கு. நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஓகேயா? சரிம்மா. தெரியாம வந்துச்சுமா. bloody bugger! சூடான காஃபியை மேல ஊத்துற. அறிவில்லை உனக்கு? பாரதி பொங்கி எழணும்னா மாமாவை சீண்டணும். அடியே, யாரடி நீ? ஏன் பொண்ணு மேல வந்து கைய வைக்கிற? கைய உடைச்சு அடுப்புல போட்டுருவேன், ஜாக்கிரதை. அண்ணே, என்னண்ணே இங்க என்ன நடக்குது? போற வரவெல்லாம் என் பொண்ணு அடிச்சுட்டு போறதுக்காகவா உங்க வீட்டுல தங்க வச்சிருக்கேன்? எல்லாரும் இத பாத்துக்கிட்டு அப்படியே சும்மா நிக்கிறீங்க. உங்க பொண்ணு செஞ்சது மட்டும் சரியா? வயசுல பெரியவர் அவரு, அவர் மேல போய் கைய வைக்கிறா. இப்படிதான் உங்க பொண்ணு வளர்ப்பீங்களா? ஏய், ஏன் வளர்ப்ப பத்தி பேசுறதுக்கு நீ யாரடி? இந்த ஆளு கண்ண பொரடியில வச்சுக்கிட்டு சூடா காஃபி எடுத்துட்டு வந்து என் பொண்ணு மேல ஊத்துவா. அத பாத்துக்கிட்டு நாங்க ஒண்ணுமே பேசாம சும்மா இருக்கணும்ங்கறியா? கால் தவறி தானே கொட்டிட்டாரு, அதுக்காக அதிகாரத்தையும் ஆணவத்தையும் காட்டி அடிப்பீங்களா? ஐயோ, இதனடி கொடுமையா இருக்கு. எங்க வீட்டு டிரைவர் அந்த ஆளே வாயை பொத்திக்கிட்டு சும்மா நின்னுகிட்டு இருக்காரு. ஆமா, அங்க அடிச்சா உனக்கே இப்படி பொத்துக்கிட்டு வருது? அன்னைக்கு அப்படிதான் நீ என் பொண்ண மூஞ்சில சுடுற டீ ஊத்துன. இன்னைக்கு இந்த டிரைவர் கொண்டு வந்து ஊத்துறாரு. ஆளுக்கு திட்டம் போட்டு என் பொண்ண கொடுமைப்படுத்துறீங்களா? அந்த டிரைவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? சம்பந்தம் இல்லாமல கூட்டு சதி பண்ணி என் மேல சுடுற காஃபியை ஊத்துவாங்க. அதானே, எங்க வீட்டு டிரைவரை அடிச்சா உனக்கே ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது. வராம என்னமா பண்ணும்? மாமா வடிச்சா மருமகளுக்கு ஆத்திரம் வரதானே செய்யும். கீர்த்தனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன பேசுறேனா? ஓ, உங்களுக்கே தெரியாதா? உங்க காதலியோட மாமா தான் நம்ம வீட்டு டிரைவர். நம்ம வீட்டு டிரைவர் புள்ளைய தான் இவங்க அக்காவுக்கு கட்டிருக்காங்க. இவங்க
இவங்க அக்கா மாதிரி டிரைவர் புள்ளைக்கோ கம்பவுண்டர் புள்ளைக்கோ வாக்கப்பட்டு சீரழிஞ்சிட கூடாதுன்னு தான் தொழிலதிபர் சரவண பாண்டியனோட பையனை பிடிச்சிருக்கா. புளியும் கொம்பா பிடிச்சா ஒரேடியா செட்டில் ஆயிடலாம்ல. கீர்த்தனா, நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்காத. நான் உளறேனா? சரி, உங்க கனவு காதலி இந்த ஹரிச்சந்திர புத்திரிய இல்லைன்னு சொல்லுங்க. அவளோட அக்கா மாமனார் அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். அவளோட அக்கா மாமனார் அவர் இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன முழிக்கிற? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. சொல்லு பாரதி, செல்வம் அங்கிள் உனக்கு சொந்தக்காரரா? ஏய், என்ன முழிக்கிற? கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. சொல்லு பாரதி, டிரைவர் செல்வம் அங்கிள் உனக்கு சொந்தக்காரரா? ஆமா, இவர்தான் எங்க அக்காவோட மாமனார். அப்போ 2 into 2 2 பிரபல தொழிலதிபர் சரவண பாண்டியன் அவரிடம் கை நீட்டி சம்பளம் வாங்கும் டிரைவர் வீட்டில் சம்பந்தம் செய்தார். டிரைவரும் அவரும் ஒரே வீட்டில் சம்பந்தியாக போகிறார் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அது எப்படி லட்சுமி? நீ இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன? போயும் டிரைவர் வீட்டு சொந்தக்கார பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஏன்பா என்னமோ பெருமையா சொன்ன? அந்த பொண்ணு அப்படி, அந்த பொண்ணு இப்படி. நல்ல பாரம்பரிய குடும்பத்துல இருந்து வந்து சேர்ந்தவ, தெய்வீகமான பொண்ணு. அவள மாதிரி ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு என்னென்னமோ சொன்ன. அண்ணே, நம்ம டிரைவர் சம்பந்தி தான் உன் சம்பந்தி இல்ல? நல்லா இருக்குண்ணே, ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு பந்தக்கால் நட்டு பந்தி வச்சு எல்லாரையும் அழைக்கும் போது ஊரே உன்னை பார்த்து பெருமையா பேசும் பாரு, நல்லா இருக்கும். 5க்கும் 10க்கும் என்கிட்ட தலையை சுரிஞ்சு நிக்கிறவன், அட்வான்ஸ் கேட்டு கெஞ்சற என்னோட டிரைவர். நானும் அவனும் ஒரே வீட்டு சம்பந்தியா? அசிங்கமா இருக்காது? ஏன் நீ எல்லாத்துக்கும் நியாயம் கேப்பீங்கல்ல, இதுக்கு மட்டும் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இத்தனை நாளா இதே வீட்டை தானே இவ கமக்கமா இருந்திருக்கா. இஞ்சிய வாயில வச்சு மென்னவ மாதிரி யார்கிட்டயும் சொல்லாம இருந்திருக்கா. நகையை போடுறீங்க, விளக்கேத்த சொல்றீங்க, அப்படியே அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. எதுக்காக நீ இதை யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்ச? அத்தை, நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு. அம்மா, பாரதி சொல்லிடலான்னு சொன்னப்ப நான் தாம்மா வேண்டான்னு சொன்னேன். எல்லாரும் கூட்டு சேர்ந்துதான் பணக்கார வீட்டுல கையாடல் பண்ண
முயற்சி பண்ணிருக்கீங்க? அத்தை, இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? அதான் இப்ப இவ யாரு என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. பழைய சில பல்லடிச்சு போச்சு. விடுங்க. இன்னும் எதுக்கு இந்த வீட்ல நின்னு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்க? எங்க அத்தைக்கு தெரியும் யார எங்க வைக்கணும்னு. அதானே எங்க அண்ணி பாத்திரம் எரிஞ்சு பிச்சை போடுறவங்க. போடி வெளியே. ஏய், இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்கு மேலே உன்ன மாதிரி பிச்சைக்காரிய கட்டி வைக்கிறதுக்கு எங்க அண்ணன் அண்ணி ஒண்ணு இல்லாதவங்க இல்ல. போ வெளியே. போடுகிறல்ல. வெளியே போன்னு சொல்றல. போடு. அத்தை, நீங்களே சொல்லுங்க, இதுக்கப்புறமும் இவ இந்த வீட்ல இருக்கணுமா? கேவலம் ஒரு டிரைவருக்காக அந்த பொண்ணு கீர்த்திய கை நீட்டி அரைஞ்சிருக்கா. அவளை அடிச்சு துரத்த வேண்டாம் நீங்க. சொல்லுங்க நீ. நீங்களே அந்த கழுதையை வெளியில போன்னு சொல்லுங்க. கேவலம் ஒரு டிரைவருக்காக அந்த பொண்ணு கீர்த்திய கை நீட்டி அரைஞ்சிருக்கா. அவளை அடிச்சு துரத்த வேண்டாம் நீங்க. சொல்லுங்க நீ. நீங்களே அந்த கழுதையை வெளியில போன்னு சொல்லுங்க. பிரதீப், அவ இங்கேயே இருக்கட்டும். பெட்டி எடுத்துட்டு உள்ள வர சொல்லு. வா பாரதி, உள்ள போலாம். வா. வா. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா
எல்லாருக்கும் சங்கடம் தான். பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு முதலாளி. அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் முதலாளி. இப்ப கூட எனக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கு முதலாளி. நம்ம அம்மா பாம்பு இடிச்சு நினைச்சாலே நெஞ்சு படபடங்குது. ஐயா, நான் மனசார சொல்றேங்க ஐயா, என்னால இந்த குடும்பத்திலையும் தம்பி வாழ்க்கையிலையும் எந்த சிக்கலும் இருக்க வேண்டாம் ஐயா. ஒரு துலாபாரத்துல ஒரு தட்டுல அந்த பொண்ணோட குணத்தை வச்சு இன்னொரு தட்டுல தங்கம் வெள்ளின்னு எது வச்சாலும் ஈடாகாதியா. என் பையன் அவங்க அக்காளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தற்செயலா எங்களுக்கே தெரியாம நடந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஆனா அதுக்காக பாரதி வாழ்க்கை பாழாக்க கூடாதியா. 20 வருஷமா இந்த குடும்பத்துக்காக வண்டி ஓட்டி நான் ஒரு நாள் கூட விபத்துல மாட்டினது இல்லையா. ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில விபத்து நடக்க நான் காரணமாயிடக்கூடாதியா. என்னடி வெளியில என்ன கூத்து நடக்குது? வேற என்ன, அந்த பிடாரிய விரட்டணும்னு நினைச்சா அந்த புள்ள பூச்சி வெளியில போகுது. எங்க அடிச்சாலும் செவத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப வரா. சரி வா, அந்த டிரைவர் என்ன டிராமா போடுறான்னு பாப்போம். வா வாடி வா. ஐயா, 20 வருஷமா நீங்க என்ன கூட பிறந்த சகோதரனா பாத்தீங்க. நீங்க பெத்த பிள்ளைய நான் பெத்த பிள்ளையா பாத்துக்கிட்டேன். கீர்த்தனா என்ன அடிச்சத நான் பெருசா எதுவும் எடுத்துக்கலையா. பாவம்மா பாரதி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுருச்சு. அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க பொண்ணு கீர்த்தனாவும் எனக்கு குழந்தை மாதிரி தான். கையை நீட்டினதுனால பாச கையை விட்டு போகாதம்மா. சரிங்க ஐயா, நான் வரேங்க ஐயா. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு மனசு சஞ்சலம் குழப்பம் வர்றதுக்கு நான் காரணமா இருந்திருந்தா உங்க எல்லார்கிட்டையும் நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மாமா, என்ன மாமா, என்னாச்சு? நீங்க ஏன் வேலையை விட்டு போகணும்? ஏன் போகணுமா? இந்த குல விளக்கு இங்க குடி இருக்கணும்னு அந்த தெரு விளக்கு வெளியில போகுது. கீர்த்தனா, will you shut up? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டேன்.
அடடடடா, நான் 20 வருஷமா இங்க இருக்கேன். என்னால ஒண்ணு அவர் வெளியில போகல. இதோ இவ காலடி எடுத்து வச்ச உடனே விக்கெட் காலி ஆகுது. முதல்ல இந்த காட்டாமைய வெளியில போ சொல்லுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட நாட்டாம பேசிட்டு இருக்கீங்க. நான்சென்ஸ், ரெடிகுலஸ். மாமா, அவர் என்ன தப்பு செஞ்சாரு? நான் தானே கீர்த்தனாவை அடிச்சவ. அவரு வெளியில போக வேணாம்னு சொல்லுங்க மாமா. அத்த, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. மாமா, எதுக்காக நீங்க இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கணும்? என்ன பாரதி, நீ வேலையை தானே விட்டுட்டு போற. இந்த வேலை இல்லைனா இன்னொரு வேலைமா. எப்படியும் வண்டி ஓடுமா. மாமா, நீங்க இன்னைக்கு நேத்தா இங்க வேலை செய்யல. 20 வருஷமா வேலை செய்யற இடம் இது. நான் தான் நேத்து வந்தவ. அதனால அதுக்கு என்னம்மா பண்றது? இதெல்லாம் சும்மா ஒரு ரயில் பயணம் மாதிரி தானம்மா. நாம இறங்க வேண்டிய இடம் வந்துட்டா இறங்கி தானம்மா ஆகணும். 20 மணி நேரம் இதே வண்டியில இருந்துட்டேன். இதுலயே தான் இருப்பேன்னு அடம் பிடிக்க முடியுமா? மாமா, நீங்க ஏதோ பேசி சமாதானப்படுத்துறீங்க. ஐயோ பாரதி, இங்க பாரு. உன்னை அந்த பிரதீப் தம்பி எவ்வளவு விரும்புதுன்னு எனக்கு தாமா தெரியும். உன்னை படுத்த படுக்கையா பார்க்கும்போது அந்த தம்பிக்கு நோய் வந்துருச்சு. வயசு கோளாறுல காதலிக்கல அந்த தம்பி. உன்னை உசுரா நினைக்குதம்மா. தம்பிக்காகவாவது நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுமா? இங்க பாருமா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு ஆதங்கத்துல அடிச்சிருச்சு. கையில வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொம்மைய வீட்டுக்கு புதுசா வந்த வேற ஒரு குழந்தைக்கு அம்மா புடுங்கி கொடுத்தா எப்படிமா இருக்கும்? அதுதான் இந்த கீர்த்தனா பொண்ணு நிலைமை. இதுல யார சொல்லியும் குத்தம் இல்லம்மா. சூழ்நிலை தான் குத்தவாளி. மாமா, நான் அத்தை கிட்ட ஒரு தடவை பேசி. இல்லம்மா, ஐயாவும் அம்மாவும் எதுவுமே நினைக்காம இருக்கலாம். ஆனா நாளைக்கு இந்த வீட்டுக்கு வர சொந்தக்காரங்க யாராவது உங்க வீட்டு டிரைவரும் நீங்களும் ஒரே வீட்டு சம்மதியான்னு கேட்டா அது ஐயாவால தாங்கிக்க முடியாதுமா. ஏதோ ஒரு வீட்டுல நான் யாரோவா இருந்துட்டா அதுக்கப்புறம் உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாதுமா. நான் வேலையை விட்டு தாமா போறேன். ஆனா என் மனசு ஐயாவையும் அம்மாவையும் எப்பவும் சுத்திக்கிட்டு தாமா இருக்கும். இங்க பாருமா, பிரியா மாதிரி நீயும் எனக்கு ஒரு பொண்ணுமா. வாழ போற இந்த வீட்டுல நீ மகராசியா இருக்கணுமா. நான் எப்பவும் அப்பா ஸ்தானத்துல இருந்து
உனக்கு எல்லாத்தையும் செய்வேம்மா. மாமா என்னை தடுக்காதம்மா. நான் கிளம்புறேன். பேசாம பாரதிய ஃபோன் பண்ணி வர சொல்லலாமா? அவ வீட்ல போய் அவளை மீட் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா இப்ப அவ பிரதீப் வீட்ல இருக்கா. இப்ப அங்க போறது சரியா இருக்காது. சரி, கால் பண்ணி பாப்போம். அம்மா, எல்லாரும் சாப்பிட்டாங்கம்மா. நீங்க தான் இன்னும் சாப்பிடல, வந்து சாப்பிடுங்கம்மா. எனக்கு பசிக்கல சுதா. நடந்ததையும் நினைச்சிட்டு இருக்காதீங்கம்மா. பெரியம்மா உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நீங்க இங்கதான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு நினைச்சுக்கோங்கம்மா. உங்க மாமா கூட உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானமா போனாரு. எல்லாமே சரியாயிடுமா. நீங்க வந்து சாப்பிடுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க மல்லிகா. பாரதி, நீ எங்க இருக்க? வீட்ல தான் இருக்க மல்லிகா. சரி, நீ உடனே கிளம்பி வள்ளுவர் சிலை கிட்ட வரியா? நான் உன் கூட பேசணும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி மல்லிகா, எனக்கும் வெளியில வந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நான் கிளம்பி வரேன். சரி, ஓகே, சீக்கிரம் வா. வா பாரதி. என்ன மல்லிகா, திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? ஒன்னும் இல்ல பாரதி, உன்னை குத்துன ரவுடியை தான் என்ன பண்ணலான்னு ஒரே யோசனையா இருக்கு. அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தையை கூட வர வைக்க முடியல. என்ன அடிச்சாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான். விமல் வேற நிறைய அடிச்சு இங்கேயே செத்துக்கித்து போயிட்டா ரிஸ்க் ஆயிடுமோன்னு பயப்படுறாரு. எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எப்படியோ அவன் பின்னாடி யாரோ இருக்காங்க. அதான் ஒரே மர்மமா இருக்கு. சரி விடு, நானும் யோசிக்கிறேன். அவனுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்கறேன். பாத்துக்கலாம். பாரதி, மாமா. மாமா. பாரதி, நீ என்ன இங்க? வழக்கம் போல வெளியே வந்து பழைய மாதிரி புரட்சி அது இதுன்னு இறங்கிட்ட போல. அதுவும் கூட மல்லிகா வேற இருக்காங்க. கேட்கவே வேண்டாம். நான் தான் மல்லிகான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐம் சாரி, உங்ககிட்ட நான் ப்ராப்பரா இன்ட்ரோ ஆகாம நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். ஐம் விக்ரம், பாரதி அக்காவோட ஹஸ்பண்ட். ஓ, நீங்க தான் விக்ரமா? சாரிங்க, உங்களை நான் நேர்ல பார்த்ததில்ல, அதான்.
ஆனா நீங்க தான் விஐபி ஆச்சே. டிவி நியூஸ் அது இதுன்னு எல்லாத்துலயுமே ஃபிளாஷ் ஆனீங்களே. உங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. என்னங்க நீங்க? நான் எதுவும் பெருசா பண்ணிடல. அப்படி சொல்ல முடியாதுங்க. பாரதி உங்களுக்கு உதவி பண்ணிருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவளா இருக்கலாம். ஆனா ரத்த வெள்ளத்துல கிடக்கும்போது தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணணும்னு எத்தனை பேருக்கு முதல்ல தைரியம் வரும், மனசு வரும்? மாமா போதும். மல்லிகா இவ்ளோ தூரம் உங்களை பாராட்டுறாருல, நான் இன்னைக்கு உயிரோட எல்லாரும் முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்க எப்படி காரணமோ அதே மாதிரி இவரும் ஒரு பெரிய காரணம். எங்க அக்கா தேவையில்லாத காரணத்துக்கு சண்டை போட்டு மாமா அத்தை எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிட்டு எங்க வீட்ல வந்து உக்காந்துக்கிட்டாலும் அத பத்தியெல்லாம் ஏதோ மனசுல வச்சுக்காம எனக்கு ஆபரேஷன் செலவுக்கு பணம் கொடுத்து உதவிருக்காரு. அட என்ன பாரதி, நீ பாட்டுக்கு பில்டப் பண்ணி என்ன வேற ரேஞ்சுக்கு கொண்டு போற? நான் யாரு? உன்னோட மாமா. உனக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்துல ஃப்ரெண்டு ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன். இதை செய்யறது என்னோட கடமை தானே. நீங்களே சொல்லுங்க மல்லிகா, சரிதானே அது? கரெக்ட் தான். ஆபரேஷன் செலவுக்கு பிரியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. ஆனா நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு இப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம். ஹலோ. வள்ளுவர் சிலை கிட்ட ஒரு வேலையை வந்தேன். பக்கத்துல தான் இருக்கேன். இல்ல நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுவேன். ஓகே, நீங்க ஆபீஸ் வந்துருங்க, நானும் வந்துடுறேன். ஓகே. சாரி, ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. நானும் உங்க 2 பேரையும் பார்த்துட்டு நேரம் போனதே தெரியாம பேசிட்டு இருந்துட்டேன். பாவம், நீங்க 2 பேரும் லேடிஸ், உங்களுக்குள்ள ஷாப்பிங் சினிமான்னு பேசிட்டு இருப்பீங்க. உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, உங்களை பார்த்ததே செம சர்ப்ரைஸ் தான். வீட்ல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஷூர். நீங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க மல்லிகா. அழைச்சிட்டு வா பாரதி. சரி மாமா. வரட்டா? பை. பை. பாரதி, உன் ஆபரேஷனுக்கு பணம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு உங்க மாமா கொடுத்தாருன்னு சொல்ற. என்ன, ஹெல்மெட் போட்டு ஒருத்த வண்டியில வந்து பணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கான். அது கூட ஒரு லெட்டரையும் வச்சிருக்கான். அதானே? ஆமா, அது எங்க மாமா தான். என்ன சொல்ற பாரதி? அப்போ அன்னைக்கு பைக்ல வந்து பணத்தை தூக்கி போட்டது உங்க மாமா? அதாவது இந்த விக்ரம் இல்ல? ஆமா. ஓகே. அப்போ உன்னை கொலை பண்ண வந்தவன் உங்க மாமாவுக்கு தெரிஞ்சவன். என்னது, தெரிஞ்சவனா? எஸ். உங்க மாமா பணத்தை போட எடுத்துட்டு வந்த பைக் விமலோட பைக். என்ன சொல்ற மல்லிகா? ஆமா, அன்னைக்கு எங்களை போன்ல மிரட்டின அந்த கொலைகாரன் பைக் எடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் உங்க வீட்ல வந்து பணம் போடவும் அந்த பைக்கை தான் யூஸ் பண்ணிட்டான். சோ நாங்க கொலைகாரன் தான் அந்த பணத்தை போட்டான்னு நினைச்சு குழம்பிட்டு இருக்கோம். ஆனா நீ விக்ரம் தான் வந்து பணத்தை போட்டாருன்னு சொல்ற. அப்புறம் எப்படி விக்ரம்க்கு விமலோட பைக் கிடைச்சது? இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிட்டா கொலைகாரன் யாருன்றது தெரிஞ்சிடும்ல. ஓகே, அத முதல்ல தெரிஞ்சுப்போம். வாங்க. எடுத்துக்க. தேங்க்ஸ். நீ எடுத்துக்கம்மா. மாமா, என்னால உங்க வேலை போனது என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பாரதி, நீ இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, விடுமா. பாரதி, கடவுள் புண்ணியத்துல இந்த வீட்ல பணம் நிறைஞ்சிருக்கோ இல்லையோ, எல்லாருக்கும் நல்ல மனசு நிறைஞ்சிருக்குமா. நடந்ததெல்லாம் சொன்ன உடனே நானே கொஞ்சம் கூட வருத்தப்படாம நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்கன்னு அவர்கிட்ட சந்தோஷப்பட்டேன். இங்க பாருமா,
சீக்கிரமா உன் கல்யாண சாப்பாடை போடு, அது போதும். சரியா? சரிங்க அத்தை. மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்கலான்னு தான் வந்தேன். சொல்லுமா, என்ன விஷயம்? பாரதி மாமா, உட்காரு உட்காரு உட்காரு. காலையில தான் பார்த்தோம், வீட்டுக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. நல்ல வேளை உங்க மாமாவும் வந்துட்டாரு. எங்களுக்கு பாரதிய கொலை பண்ண ட்ரை பண்ணவனை பத்தி சில விவரங்கள் கிடைச்சிருக்கு. அது சம்பந்தமா கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாமே தான் வந்தோம். சொல்லுங்க, என்கிட்ட என்ன கிளாரிஃபை பண்ணணும்? மாமா, நீங்க அன்னைக்கு பணத்தை போட உங்க பைக்ல தான் வந்தீங்களா? அதை தான் நான் அன்னைக்கே சொன்னனே பாரதி. என்னோட பைக் நம்பர் உங்க அக்காவுக்கு நல்லாவே தெரியும். அது நான் தான் கொடுத்தேன்னு தெரிஞ்சிருந்தா உன்னை காப்பாத்தாம அந்த பணத்தை வேண்டான்னு தூக்கி எரிஞ்சிருப்பா. ஏன்னா அவளுக்கு ஈகோ தானே முக்கியம். மாமா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது யாரு வண்டின்னு சொல்ல முடியுமா? யாரு வண்டின்னு எனக்கு தெரியாது. எப்பவும் போல அப்பா மத்தியானம் லஞ்சுக்கு அவரோட முதலாளி வீட்டில இருந்து வந்தாரு. அந்த சமயத்துல அவர் வந்த வண்டியை தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அங்கிள், அப்போ அன்னைக்கு நீங்க யார் பைக் எடுத்துட்டு வந்தீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைக்கு தெரியலையம்மா. முதலாளி வீட்டில் 2-3 காரு 5-6 பைக் நிற்கும். கீர்த்தனா பொண்ணு கார் எடுத்துகிட்டு வெளியே போகிறேன்னு சொன்னா நான் பெரும்பாலும் அங்கே நிற்கிற ஏதாவது ஒரு பைக்கில் வீட்டுக்கு வந்துடுவேன். யார் பைக்கு என்ன பைக்குன்னெல்லாம் எனக்கு தெரியாதும்மா. அப்போ அந்த பைக் பிரதீப் வீட்ல இருந்த பைக் தான். ஆமாம்மா, அதில் சந்தேகமே இல்லை. மாமா, இவனை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இவனா? இவன் முதலாளியோட கார் மெக்கானிக் ஆச்சே. இவன் பேரு பாஸ்கரோ என்னவோ. அங்கிள், பாரதியை கொலை பண்ண ட்ரை பண்ணது, என்ன டார்ச்சர் பண்ணது எல்லாமே இவன் தான். ஐயோ, இவனா? என்கிட்ட முன்னாடியே நீ இந்த போட்டோவை காட்டியிருந்தா நான் சொல்லியிருப்பேனம்மா. பாரதி, இந்த கொலை முயற்சிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. ஏன் அதுவும் வருங்கால மாமனாரா இருக்க கூடாது? மல்லிகா, அவர் எதுக்கு என்ன கொல்லணும்? அதுவும் தொடர்ந்து கொலை பண்ண ட்ரை பண்ணணும். ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா இது அவன் செஞ்ச வேலை இல்ல. ஏன்னா தனிப்பட்ட முறையில அவனுக்கு உன் மேல கோவமோ வன்மமோ இல்ல. அதே மாதிரி போலீஸ் பேக்ரவுண்ட், ஆள் பலம் பணபலம் உள்ள ஒரு ஆள் தான் இதை பண்ணிருக்கான்னு நமக்கு தெரியும். சோ கூட்டி கழிச்சு பார்த்தா உன் மாமனாரா இருப்பாரோன்னு எனக்கு தோணுது. நீ சொல்ற மாதிரி எங்க லவ் மேட்டர் பிடிக்காமலோ இல்ல என்ன பிடிக்காமலோ இருந்தா அவர் ஏன் எங்க லவ்வுக்கும் எங்களுக்கும் இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? அதான் எனக்கும் புரியல. பாரதி, எனக்கு தெரிஞ்சு ஐயா இதை செஞ்சிருக்க மாட்டாருமா. ஏன்னா பிரதீப் தம்பி சொன்ன மாதிரி அவருக்கு உங்க காதல் விஷயம் முன்னாடியே தெரியும். அவரும் நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சாருமா. ஆனா மல்லிகா, ஒரு விஷயம், அந்த வீட்ல இருக்கிற ஒரு ஆளுக்கும் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது யாருன்னு தான் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். சரி மாமா, நாங்க கிளம்புறோம். சரிம்மா. பாரதி, பார்த்து ஜாக்கிரதையா இருமா. உனக்கு எப்போ என்ன உதவி வேணாலும் என்கிட்ட தயங்காம கேளுமா. இந்தா. தேங்க்ஸ் மாமா. வரேன். சரிம்மா. வரேங்க. சரிங்க. தேங்க்ஸ். வரேன். போயிட்டு வரேன் மாமா. போயிட்டு வா.
மல்லிகா, அவன் உங்க வீட்லயே இருக்கட்டும். அவனை சாக்கு அடிக்காம எவ்வளவு வேணாலும் டார்ச்சர் பண்ண. ஏதாவது ஒரு கட்டத்துல அவன் உண்மையை சொல்லிதான் ஆகணும். சொல்லுவான், இல்லனா சொல்ல வைப்பான். சரி பாரதி, நீ பார்த்து இருந்துக்கோ. சரி. இந்த கத்தியால குத்துனவனை பத்தி நேரடியாவே கேட்டலாம். அதான் கரெக்ட். என்ன ரியாக்ட் பண்றாருன்னு பாப்போம். அவன் யாருன்னு தெரியலன்னு சொன்னா கண்டிப்பா சந்தேகப்படுவோம். தெரியும்னு சொல்லிட்டா என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கேட்டுருவோம். நான் அப்புறமா பேசுறேன். மாமா, தண்ணி சாப்பிடுங்க. ஓ, தேங்க்யூ. என்ன மாமா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு? நிறைய வேலையா மாமா? டயர்டா இருக்கீங்க? இருக்கதானே நம்ம செய்யும். இந்த பிஸ்னஸ்ங்கிறதே ஒரு கேம் மாதிரி தான். தோத்துக்கிட்டேவும் இருக்க முடியாது, தோக்காமையும் இருக்க முடியாது. ஆனா அப்படியே மையமா மேனேஜ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் மாமா. பிசினஸ், ஃபேமிலி நல்லா சமாளிக்கிறீங்க. இன்னும் எவ்வளவோ சமாளிக்கிறேன். ஆனா வெளியே சொல்லிக்கிறதுல அவ்வளவுதான். மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுமா. இது யாருன்னு தெரியுமா? இவனா? இவனுக்கு தெரியுமே, நம்ம மெக்கானிக். நம்ம வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கான். அப்படியே மாமா? ஆமாமா. வண்டி வாஷ் பண்றது, ஷெட்டுக்கு எடுத்துட்டு போறது, ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வான். நம்ம செல்வத்து கூட இவனை நல்லா தெரியுமே. அப்போ இதுக்கும் மாமாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது போல. என்ன பாரதி, என்ன யோசிக்கிற? இல்ல மாமா, இவன் தான் என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா. என்னம்மா சொல்ற? இவனா கொலை பண்ண முயற்சி பண்ணா? இவனையா பிரதீப் புனியும் தேடிட்டு இருந்தீங்க? இவன் ரொம்ப மோசமான ஆளுமா. எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயா போன்ல பேசிக்கிட்டே இருப்பான். பேங்க் கார்டு ஃபோர்ஜரி பண்ண கேஸ்ல கொஞ்ச நாள் ஜெயில இருந்துட்டு வந்தான். ஆனா இவன் கொலை பண்ற அளவுக்கு போவான் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ச்சே, கேட்கவே அப்படியே உடம்பெல்லாம் பதறுது. ஏமா, முதல்ல இவனை காட்டியிருந்தா நானே சொல்லியிருப்பேனேம்மா. ஆனா இப்போ கொஞ்ச நாளா இவன் இங்க வர்றதில்லம்மா. சரி, அதை விடு. அவன் எங்க இருந்தாலும் அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்து முன்னால போடுறேன், போதுமா? இல்ல மாமா, வேண்டாம். நாங்க போலீஸ்ல சொல்லிருக்கோம். அவங்க சைடுல அவங்க ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஏதாவது தகவல் தெரிஞ்சா நான் வந்து சொல்றேன். சரிம்மா.
பாரதி, மாமா அவங்க ரொம்ப மோசமான குரூப்பு. நீ எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மேற்கொண்டு அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லு. அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடு. சரிங்க மாமா. சரி. மாமா இவ்வளவு பட்டுன்னு சொல்றத பார்த்தா அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு தான் தோணுது. மறைக்கணும்னு நினைச்சா மறைச்சிருக்கலாமே. நாம வேற தேவையில்லாம அவர் மேல சந்தேகப்பட போய் அது அவருக்கு தெரிஞ்சு வேதனைப்பட்டு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடக்கூடாது. அடியே, எத்தனுக்கு எத்தன் ஜித்தனுக்கு ஜித்தண்டி. என்கிட்டயா போட்டு வாங்குற? நீ போட்டு வாங்கினாலும் சரி, இல்ல வாங்கி போட்டாலும் சரி, என் வாயில இருந்து ஒரு வார்த்தையை வாங்க முடியும். முதல்ல பெல் பாஸ்கர் எங்க இருக்கான்னு கேட்போம். ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவன் நேரத்துக்கு சிம் கார்டை கழட்டி எறிஞ்சிட்டு எங்கேயோ போய் தலைமறைவாயிருப்பான். சென்னையே புரட்டி போட்டு தேடினாலும் கிடைக்க மாட்டான். ஒரு ஆப்பிள் சாப்பிட விட மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. யாரு? ம், ம், ம். ம். மறுபடியும் வருதே. யார் இது? ஹலோ, யார் பேசுறது? என்ன விசாலம்? என்ன விசாலம்? நான் தாண்டி பேசுறேன். என்ன ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற? உன் அண்ணா வீட்டுல செட்டில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? எப்ப நிச்சயம் பண்ண போற? எப்ப வீட்டுக்கு வர போற? ஆமா, அடுத்த முகூர்த்தத்துல தேதியை குறிச்சிட்டாலும் இங்க எவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அங்க உட்கார்ந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னங்க தெரியும்? இங்க பாரதின்னு ஒரு பாதைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பாரதியோ சாரதியோ சின்ன வயசுல இருந்து நம்ம பொண்ணு தான் அந்த வீட்டு மருமகன்னு முடிவு பண்ணது தானே. உடனே பேசி முடிவு பண்ணு. எங்கிட்ட தாட்டு போட்டுன்னு கொட்டாடிக்கிற? அங்க போனா கொட்டாய்க்கு போன கண்ணுக்குட்டி மாதிரி அடங்கிடுற. ஏங்க, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? நிலைமை புரியாம பேசிட்டு இருக்கீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்ப எதுக்கு போன் பண்ணீங்க அதை சொல்லுங்க முதல்ல. சரி சரி, அவசரமா 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். கொஞ்சம் எடுத்து அக்கவுண்ட்ல போட்டு விடு. என்னது 2 லட்சமா? ஏங்க, போன வாரம் தானே 50,000 ரூபாய் கொடுத்தேன். ஆமா, இப்படி அடிக்கடி பணம் எடுக்கிறது தெரிஞ்சா என்ன ஆகுறது? என்னமோ ஊரா வீடு மாதிரி பேசுற. உங்க அண்ணன் வீடு தானே, நம்ம பொண்ணு வாழ போற வீடு. அதெல்லாம் சொல்லிக்கலாம். எடுத்து போட்டு விடு. நாளைக்கு எனக்கு கிடைக்கிற மாதிரி பேங்க்ல போட்டு விடு. ரொம்ப முக்கியமான பிசினஸ். எனக்கு உடனடியா பணம் வேணும். சரி சரி, நைட்டு அண்ணி தூங்கின உடனே பீரோல இருந்து எடுத்து தரேன். இப்படி அடிக்கடி போன் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. போனை வைங்க. வச்சிரவா? ஆமா, வைங்க. ஐயோ,
என்னது இது? ஐயோ, இது வேற இந்த நேரத்துல திறந்து தொலைய மாட்டேங்குது. இந்த மாத்து சாவி பண்றவங்க கிட்ட அண்ணி வச்சிருக்கிற மாதிரியே கொத்து சாவி டூப்ளிகேட் பண்ண சொன்னேன். அவன் சரியாவே பண்ணல போல இருக்கே. அவர் கேட்ட பணத்தை எடுத்தாச்சு. எதுக்கும் நம்ம செலவு கொஞ்சம் எடுத்துப்போம். என்னங்கம்மா விழுந்துருச்சு. அது அது அர்ஜென்ட்டா பணம் தேவையா இருந்துச்சா, அதான். அதுக்கு உங்க அன்னிக்கு தெரியாம அவங்க பீரோல இருந்து பணத்தை எடுக்கணுமா? ஏமா ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை இந்த குடும்பத்துல எல்லாரும் எவ்வளவு உயரத்துல வச்சிருக்காங்க. அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்க வேற ஆள் இல்லம்மா, இந்த குடும்பத்துல ஒரு ஆளு. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதுக்கு மேலேயே செய்யறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க ஏமா நடு ராத்திரியில யாருக்கும் தெரியாம சீப்பா பணத்தை எடுக்கிறீங்க? நீங்க இந்த வீட்டு பொண்ணுமா? வார்த்தைக்கு வார்த்தை அத்தை, விசாலும் என் தங்கச்சி தான், என் கூட பிறந்தவன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களை ஏமாத்த உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இல்ல பாரதி, இன்னைக்கு ரொம்ப அவசரமா தேவைப்பட்டுச்சு, அதான். நான் யாரோம்மா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருந்த எனக்கே இந்த குடும்பத்தோட பாரம்பரியத்தை காப்பாத்தணும், மான மரியாதையை நிலைநாட்டணும்னு தோணுது. நீங்க இதே குடும்பத்துல கிட்டத்தட்ட 50 வருஷம் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏன் அது தோணல? சரி, பணத்தை பீரோல வைங்க. அம்மாடி, என்ன மன்னிச்சிருமா. இந்த ஒரு முறை தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுவே கடைசி. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காதுமா. பாரதி, ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கும் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாமா? அடுத்தவங்களை பத்தி சொல்லி கொடுத்து அவங்கள அனுப்பிட்டு தான் இந்த வீட்ல அடி எடுத்து வைக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லம்மா. சரிம்மா. நில்லுங்க. இதான் கடைசின்னு சொல்லிட்டு சாவியை கொடுக்காமலே போறீங்க. இந்தாம்மா. ஹாய் பாரு. ஐயோ, நீ அம்மா கை வலிக்கு எந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இதெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்காரங்க தான் இருக்காங்கல்ல. ஹலோ, நான் வேலையா இருக்கேன், எதுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? அதே உன் பொண்ணான கை பொண்ணாயிடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இது உனக்கே ஓவரா தெரியல? மாட்டிக்கிட்டனா? ட்ரெஸ் மடிச்சு வச்சா கை புண்ணாயிடுமா? டார்ச்சர் பண்ணாம வெளியே போ. ஓகே ஓகே, ரிலாக்ஸ். ஹே, இப்ப எதுக்கு கதவை லாக் பண்ற? வீட்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? சின்னஞ்சிறுசுங்க ஏதோ தன்னந்தனியா பேசுறாங்கன்னு நினைப்பாங்க. என்ன கேவலமா நினைப்பாங்க? இந்த பொண்ணு எப்படி இருக்கா பாரு, நாகரிகமே இல்லாமன்னு. அடியே, உன்கிட்ட உன் வீட்ல கேஸ் கேட்டா உங்க அம்மா தப்பா நினைப்பாங்க.
என் வீட்ல கேட்டா எங்க அம்மா தப்பா நினைப்பாங்க, ரோட்ல கேட்டா பப்ளிக் தப்பா நினைப்பாங்க. நான் என்ன தாண்டி பண்றது? முதல்ல நம்ம லவ் மேட்டர் சக்சஸ் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். அது சரி. அப்ப நேரா 60ஆம் கல்யாணம் நடக்கும் போதுதான் எனக்கு கிஸ்ஸே கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி சரி பாரதி, இதெல்லாம் வச்சுட்டு சீக்கிரமா ரெடியாவு, நம்ம 2 பேரும் வெளியே போலாம். ஹே, என்ன திடீர்னு? மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்கிங் who is your ஆளு, நான் ஷோயிங் மை தேவதை. என்ன ஓகேவா? இல்ல, அதுக்கு இப்போ அதுக்கு என்ன அவசரம்? கல்யாணம் இருக்கு, நிச்சயதார்த்தம் இருக்கு. அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்த்தா போதாதா? இதானே சொல்ல போற? இங்க பாரு, என்ன வெறுப்பேத்தாத. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ ஹோட்டலுக்கு போறோம், அவங்கள மீட் பண்றோம். ஓகேவா? பிரதீப், நீ முதல்ல கிளம்பு, நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். எதுவும் சொல்லாத, நம்ம போயே ஆகணும். எல்லார்கிட்டயும் நான் உன்னை இன்ட்ரோ பண்றேன்னு சொல்லிட்டேன். சரியா? அது எதுக்கு இவ்ளோ தூரம் சொல்ற? ஒன்னா சேர்ந்தே போலாம்ல. ஐயோ பாரதி, ப்ளீஸ் இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணு. இல்லன்னு வை, அம்மா என்ன எதுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீ ஒண்ணு பண்ணு, ஷார்ப்பா 2 ஹவர்ஸ்ல ரெடி ஆயிட்டு வெளியே கிளம்புறேன்னு சொல்லிடு. ஓகேவா? எங்க போறேன்னு கேட்பாங்கல்ல அம்மா. அதான் இருக்கவே இருக்கே, ஆபீஸ் அது இதுன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டாலே. என்ன ஓகேவா? சரி, நான் போய் ரெடி ஆகுறேன், நீயும் சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரியா? ஆல்ரெடி எனக்கு லேட் ஆயிடுச்சுமா. நான் ரெஸ்டாரண்ட், லஞ்ச் பஃபே இது எல்லாத்தையும் புக் வேற பண்ணணும். எங்க தெரியுமா? நீ நானும் மீட் பண்ணுவோமே, அதே ரெஸ்டாரண்ட் தான். ஓகேவா? சரி சரி, ரெடி ஆயிடு. பை பை பை. ஆட்டோ பாம்பு வெடிச்சு உன் ஆட்டோலாம் காலி ஆகும்னு பார்த்தா அத்தை உன்னை வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. இந்த வீட்ல சொந்தமாகி இங்கேயே பர்மனண்டா உட்கார்ந்துட்டு இருக்க. இப்போ அவரோட ஹோட்டலுக்கு பீச்சுக்குன்னு கூத்து வேற. இருக்கட்டும், விட மாட்டேன். உன்னை இன்னைக்கே அனுப்பிடுறேன். அத்தை, உள்ள இருந்த சாமான்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி. 3 விளக்கு இருந்துச்சு, எல்லாமே புளி போட்டு தேய்ச்சி வச்சுட்டேன். நிறைய படிச்சிருக்க, நல்ல இடத்துல வேலை பாக்குற, ஆனாலும் ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம எல்லா வேலையும் செய்யற. அத்தை, நீங்க வேற. அப்படி பார்த்தா நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பெரிய கம்பெனி முதலாளி, வருஷத்துக்கு கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இந்திரா நூயி. அவங்களே அவங்க மாமியாருக்கு தினமும் பால் வாங்கிட்டு போவாங்களாம். நல்லாவும் பேசுற. இனிமே நான் லேடிஸ் கிளப் மீட்டிங் போகும்போது உங்ககிட்ட தான் எழுதி வாங்கிட்டு போறேன். நல்லா சிரிச்சுக்கோ. இனிமே அழதான போற. நீ எவ்வளவுதான் ஐஸ் வச்சாலும் இன்னைக்கும் பாச்சா பலிக்காது.
பாரதி அத்த மேல தீர்த்தத்தை எடுத்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். இரு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அது உனக்கு எங்க இருக்குன்னு தெரியாதுமா. நான் பாத்துக்கிறேன் அத்த. இருங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. அத்தையோட நெக்லஸ் அவங்களுக்கே தெரியாம பீரோல இருந்து எடுத்தாச்சு. இப்ப பாரதிக்கே தெரியாம பாரதி பேக்ல வைக்க போறேன். அது தெரியாம பாரதி பேக் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்ப போறா. நடந்ததெல்லாம் எதுவுமே தெரியாம அத்தை பாரதிய நிரந்தரமா வெளியில அனுப்ப போறாங்க. கீர்த்தனா, உன் பேரோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஜீனியஸ். நீ ஜீனியஸ் டி. என் அத்தை உன் அந்தஸ்து பார்க்காம உன்னை அள்ளி அணைச்சுக்கிட்டாங்க. பார்க்குற எல்லாரும் முன்னாடியும் அறிவாளின்னு பேர் வாங்கினல, இப்ப களவாணின்னு பேர் வாங்க போறேன். இப்ப கீழே போய் என் அத்தையோட காஸ்ட்லி நெக்லஸை சுருட்டிட்டு போறா.
துண்ட காணோம் துணிய காணோன்னு வீட்டை விட்டு ஓட வைப்பாரு. பாரதி, உனக்காக தாண்டி காத்துட்டு இருக்கேன். வாடி. நான் கிளம்புறத. என்ன பாரதி, எங்க திடீர்னு? இல்ல ஆபீஸ்ல கொஞ்ச நாள் லீவ் சொல்லிருந்தேன். அதை இப்ப கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். நீ சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டத. போயிட்டு 1 மணி நேரத்துல வந்துருவத. சரிம்மா. அத்த, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? எல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. நீ நல்லபடியா முதல்ல போயிட்டு வா. சரிங்க அத்த. பிரதீப் வரேன். நெல்ல. எங்க கிளம்பிட்ட? ஏய் கீர்த்தனா, என்னதான் உன் பிரச்சனை? அவதான் எங்க வெளிய போறேன்னு சொல்றாள. எங்க போற, எதுக்கு போற, நீ எதுக்காக குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க? நான் விசாரணை பண்றதெல்லாம் இருக்கட்டும் பிரதீப். நீங்க எதுக்கு அவளுக்கு வக்காலத்து வாங்கி லாயர் வேலையில பாத்துட்டு இருக்கீங்க? அவ எங்க வேணாலும் போகட்டும், யார் கூட வேணும்னாலும் சுத்தட்டும். ஆனா ஒவ்வொரு தடவையும் வெளியில போகும்போதும் நம்ம வீட்டு பொருளை ஒவ்வொன்னா எடுத்துட்டு போறா. அது எந்த விதத்துல நியாயம்? ஏய் இங்க பாரு, வயிற்றுச்சல்ல அடுத்தவங்க மேல அபாண்டமா பழிய போடாத. இவ என்ன துரோகம் செஞ்சா உனக்கு? ஒவ்வொரு தடையும் இவளையே கார்னர் பண்ணிட்டு இருக்க. கார்னர் பண்றேனா? யாரு நானா? நான் யாரையும் கார்னர் பண்ணல, சர்க்கிளும் பண்ணல. பாரதி அத்தையோட காஸ்ட்லி நகையை எடுத்துட்டு போறா. சாரி திருடிட்டு போறா. பாவம், அத காணோன்னு அத்தை தேடுவாங்கல்ல. அதான் இப்பவே எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். வாய் மூடு. அந்த மாதிரி சீப்பான கேவலமான புத்திலாம் பாரதிக்கு கிடையாது. இவளுக்கு காசு பணம் மேலாம் ஆசையும் கிடையாது. ஓஹோ, அப்போ அந்த புத்தர கொஞ்சம் பேக திறந்து எல்லாரும் முன்னாடி காட்ட சொல்லுங்க. சீப்பா பேசாத. என்னது, நம்ம வீட்டுக்கு வந்தவள இந்த மாதிரி செக்யூரிட்டி செக்கிங் பண்ணி அனுப்புறதுலாம் உனக்கே கேவலமா இல்ல? இதுல என்ன கேவலம் இருக்கு? பேக தானே திறந்து காட்ட சொல்றேன். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். கீர்த்தனா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ சும்மா இரு. எதுக்காக இப்ப அந்த பொண்ணை வச்சு பிரச்சனை பண்ணி மனசை சங்கடப்படுத்திட்டு இருக்க? பாரதி, நீ போமா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் வெக்கம் மானம் இருக்கிறவங்க பேக்ல என்னதான் இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டிட்டு போவாங்க. குடு பேக். ஏமா முதல்ல இவனை காட்டியிருந்தா நானே சொல்லியிருப்பேனேம்மா. ஆனா இப்போ கொஞ்ச நாளா இவன் இங்க வர்றதில்லம்மா. சரி, அதை விடு. அவன் எங்க இருந்தாலும் அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்து முன்னால போடுறேன், போதுமா?